காட்சிக்கு அப்புறம் 2-3 டைம் மீட் பண்ணிட்டோம். மறுபடியும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்குது. அது கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கு. லவ் பண்ணா ஒத்து வருவான் இல்லையா இல்லையான்ட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, என்ன சார்? இப்ப என்ன பண்ணா, அந்த பொண்ணுட்ட போய் அந்த பொண்ணு தான் ரொம்ப அழகான பொண்ணு. இந்த உலகத்திலே உன்ன மாதிரி ஒரு அழகு இல்ல அப்படின்ற விஷயம் சொல்ல. அதான் முன்னிலை ஆக்கல்ன்றார். என்னது? நிறைய இருக்கு. அது சும்மா அந்த மணிரத்னம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. முன்னிலை ஆக்கல்னா அந்த பொண்ணை வந்து பெருமையா பேசுறது. உன்ன மாதிரி உலகத்துல அழகே இல்ல. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இப்படியே இப்போ உனக்காக தான் பிறந்த போல இருக்கு அப்படின்னு ஒரு பிட்டு போறது பேர் தான் முன்னிலை ஆக்கல் அப்படின்றாரு. கொஞ்சம் சவுண்ட் தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட சொல்லலையே, நான் ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அது உண்மைதானே? என்னங்க தப்பா? இல்லையே, சும்மா இருக்கா. இந்த வார்த்தை கேட்டுக்கலாம்ல? சரி, இப்போ கேக்குறேன். வேண்டாம். ஏய், கேட்காம சொல்றேன், கோவப்படுறேன். கேட்கணும் வேணாங்கிற. என்ன இப்ப திடீர்னு கல்யாணம் கல்யாணம்? ஜஸ்ட் ஏய். வா. முன்னிலையாக்கல். அந்த பொண்ணுடைய பெருமை, நீ அழகு, கண்ணு, புடவு அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு சாங் கூட போடலாம். நீங்க ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாருன்னா ஒரு சாங் வச்சு என்ன செய்யலாம், பேசலாம். என்ன மீன் பண்ற? ஐ லவ் யூ நா. ஐ லவ் யூ. என்ன அர்த்தம் சரியா புரியாமலே? உனக்காக எது வேணாலும் செய்வேன்னு அர்த்தம். வெளியில குதிப்பியா? மாட்டேன். என்ன? இப்போ நீ என்ன சொல்ற? இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் தேவையா? தெரியல. ஆனா ஐ லவ் யூ. மணியத்திரமே வச்சிருக்காங்க. எல்லாமே தொல்காப்பு. கம்மியா பேசுவாருன்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இங்க இருக்கு. தேவையில்லாம பேசியிருக்க மாட்டாரு. டயலாக் வந்து என் ஒய்ஃப் கூட சொல்லியிருந்தேன். டயலாக்கா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இதுல ஒரு முன்னிலையாக்கனா பொண்ணை வந்து நீ உனக்கு நீ லவ் பண்ணுன்னு நான் கேட்கவே இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். இது தேவையா? ஆமா தேவை அப்படின்னு சொல்றது தலையெழுதுக்கு. இது நீங்க போய் குறுந்தொகையில 2வது பாட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு பொண்ணை வெளியே கூட்டிட்டு போய் அவள்கிட்ட எப்படி பேசணும், அந்த பொண்ணை எப்படி தொடணும் அப்படின்னு எல்லா செய்தியும் சொல்லி வச்சிருப்பாரு.